ஓம் சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 57வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 57. ஓம் துர்தர்ஷ சோப்யாய நமஹா. சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியான முறையில் இல்லாத பொழுது, அதாவது அதர்ம முறையிலோ அல்லது முரட்டுத்தனமாகவோ இருக்கும் பொழுது, அது நம்முடைய மனதை பாதிக்கும். சில நேரங்களில் அந்த பாதிப்பு நெடுநாட்கள் வரை நீடிக்கும். ஆனால் ஸ்ரீ சாயிபாபாவை பொறுத்தவரை, அவருடன் இருக்கும் மக்களின் நடவடிக்கைகள் எந்த விதத்திலும் அவரை பாதிக்காது. அவை தீய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அதர்ம முறையில் அவர்கள் நடந்து கொண்டாலும், அது அவரிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதற்கு உதாரணம், ஸ்ரீ சாயிபாபா ஷிரடிக்கு வந்தபொழுது, மக்கள் பெரும்பாலானோர் அவர் ஒரு பைத்தியக்கார ஃபக்கீரி என்றும், அவரை எவருமே பொருட்படுத்தாமல் இருந்தனர். அது ஸ்ரீ சாயிபாபாவை எந்த விதத்திலாவது பாதித்ததா? அதேபோல் எண்ணெய் விற்பனையாளர்கள் ஸ்ரீ சாயிபாபா அவர்களிடம் சென்று மசூதியில் விளக்கேற்றுவதற்காக எண்ணெய் கேட்டபொழுது, எண்ணெய் இல்லை என்று பொய் கூறினர். எண்ணெய் இல்லாமல் அவர் மனம் பாதிப்படையும் என்று அவர்கள் நினைத்தனர். ஸ்ரீ சாயிபாபாவிற்கு நன்றாக தெரியும் அவர்கள் அவரிடம் பொய் கூறுகின்றனர் என்று. அதற்காக அவர்களுக்கு எதிராக பாபா எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அதேபோல் மௌலானா ஜவஹர் அலி என்பவர் ஸ்ரீ சாயிபாபா அளவுக்கு ஆன்மீகத்தில் உயர்ந்த படித்தரத்தில் இல்லாவிடினும், ஸ்ரீ சாயிபாபா தன்னுடைய சிஷ்யர் என்றும், அவர் தன்னுடன் ரெஹத்தாவிற்கு வந்து, அவர் இஸ்லாமிய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாபா அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. பாலா சாஹேப் பாட்டே ஸ்ரீ சாயிபாபாவை குறித்து தவறான புரளிகளை பரப்பி வந்தார். அதை ஸ்ரீ சாயிபாபா ஒருபொழுதும் பொருட்படுத்தவே இல்லை. தன்னுடைய அன்பால் அவர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் அவர் மன்னித்தார். அவர்கள் திருந்தி நல்லவர்களாக மாறுவதற்கு அவர் வழிவகுத்தார். ஓம் சாய்ராம்.